புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் தற்பொழுது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக தற்பொழுது கைலாஷ்நாதர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக தற்பொழுது கைலாசநாதன் பதவியேற்றிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரியின் துணைநிலையாளராக கடந்த 3 வருடங்களாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கடந்த மார்ச் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதன் பிறகு புதுச்சேரிக்கு தனியாக துணைநிலை ஆளுநர் நியமிக்காமல் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வந்தார். இதனையடுத்து கடந்த மாதம் 27ஆம் தேதி நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் நியமித்தார். அதன்படி புதுச்சேரிக்கு 33வது துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் என்பவரை, ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் என்பவரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தார். இதனையடுத்து நேற்று புதுச்சேரி வந்த கைலாசநாதன் இன்று தனது துணைநிலை ஆளுநர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி, அதாவது பொறுப்பு நீதிபதி டாக்டர் கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரியின் 33வது துணைநிலையாக இவர் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். குஜராத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வந்துள்ளார். பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு IAS அதிகாரம் இருந்துள்ளார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஒருவர் புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநராக நியமிப்பது இதுவே முதல் முறை. இந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புதிதாக துணைநிலையாளராக பதவியேற்றுள்ள கைலாஷ்நாதனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு விஷயங்கள் ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. எந்த ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றாலும் ஆளுநரின் ஒப்புதல் பெற வேண்டியது முக்கியம். அதனால் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இந்த துணைநிலை ஆளுநர் ஏற்கனவே தமிழிசையாக இருக்கட்டும், CP ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் 2-3 மாநிலங்களை சேர்த்து பதவி வகித்ததால் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களில் ஒப்புதல் பெற காலதாமதம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகு புதுச்சேரியின் நிரந்தர ஒரு துணைநிலை ஆளுநரை நியமிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியின் திட்டங்கள் விரைவாக நடைபெறும் எனவும் தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.